படத்தை தவிர ஒரு வருத்தம் என்னன்னா, நான் தளபதி ரசிகர். அவர் படம் பண்ண மாட்டேன்ட்டாரு. அது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. தலைவர் ஆக்சுவலி கேமரா ரோல்னு சொன்னாங்க. பட் மெயின் ரோலே தலைவர் தான். நல்லா இருக்கு. விக்ராந்த், விஷால் எல்லாருமே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் செந்தில் சார் அவங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல கேரக்டர். தம்பி ராமையா குட், சூப்பர். வேற இப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மூவி எடுத்திருக்காங்க. புரியல. காமனாருங்க, ஈவனாருங்க, அந்த அந்த கேஸ்ட், ரிலீஜன் இதெல்லாம் காமிக்காமல் சோஷியலிஸ்டாக ஆயிருங்க. அதான் மதத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மதத்தை வந்து மனசில் வைங்க, மனிதநேயத்தை மேலே வைங்கன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. பாட்டு முதல்ல நல்லா இருக்குது. நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தலைவர் வர ஒரு சீனும் நல்லா என்டர்டைன்மெண்ட் சூப்பர், எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கணும், கண்டிப்பாக பிடிக்கும். மெயின் அந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து சூப்பராக நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். புரியல. வெரி குட். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. அதான் ஹிந்து முஸ்லீம் கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பாதி படம் வராரு. நல்லா இருக்கு. ஆனால் படம் பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவர் எப்போவுமே பண்ணுறது தான் பண்ணுறாரு. அதே பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷாலும் சரி, விக்ராந்தும் சரி, 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த படத்தை தவிர ஒரு வருத்தம் என்னென்னா, நான் தளபதி ரசிகர். அவர் படம் பண்ண மாட்டேன்ட்டாரு. அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. 2 மதத்தையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி நல்லா இருக்குது படம். ரஜினி இது கேமியோ ரோல்னாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக வர நல்லா இருக்கு. விக்ராந்த் எப்பயும் நல்லா இருக்கு. விஷ்ணு நல்லா நடிக்குது. போர் அடிக்கும். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கலாச்சாரம் வந்து யூனிட்டி பண்ணுறது, இந்து முஸ்லீம்ஸு ஒற்றுமையை வலியுறுத்துறாங்க. அதனால படம் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். முஸ்லீமும் இந்துஸும் எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் கான்செப்ட். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். தேட்டரில் வந்து பார்க்கலாம். மாஸாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்குண்ணா. ஒரு வாட்டி தேட்டரில் வந்து பாருங்கள். ஒற்றுமையை தான் பெயினாக சொல்லியிருக்காங்க. போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல, லேக் ஆகலை, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது சார். ஒரு கேஸ்ட் விஷயத்தில் நம்ம கரெக்டாக பாகுபாடை பார்க்கக்கூடாதுன்றது சார். இதுவும் பக்கவா சார், அது ஈக்குவலாக இருக்குது சார். எப்பயுமே மாஸ் சீன்ஸு, இந்த மாதிரி சீன்ஸு பார்க்கலாம் சார். சூப்பராக நடிச்சிருக்காங்க சார். அவங்க கேரக்டர் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஜெயிலர் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே இருந்துச்சு. இது ஒரு ஃபேமிலியாக பார்த்து ஒரு ஒற்றுமைக்காக கான்செப்டுக்காக பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் நல்லா இருக்கு. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம் தேட்டரில் வந்து, நல்லாவே இருக்கு. ரஜினி சங்கி இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்து முஸ்லீமோட ஒற்றுமையை கூறுற சிறந்தமான படமாக இருக்கு. படமாக பார்க்கும்போது கருத்துக்களை தாண்டி ஒரு படமாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான இருக்குது. படம் எந்த விதத்துலையும் ஒரு இடத்துல கூட போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியல. பாட்டு இல்லை, மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது.